ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். நம்ம இந்த வீடியோவில் ஒரு 11லேருந்து 12 வயசுள்ள பொண்ணுக்கு ஒரு பாவாடை சட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். இதுதான் இந்த மெஷர்மெண்ட்டு பாவாடை சட்டை. பாவாடை இதை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் நல்லா வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் ப்ளவுஸு. ஆனால் நம்ம இப்போ பாவாடை சட்டை தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மெட்டீரியலில் தான் நம்ம பாவாடை சட்டை ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பியூர் பட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் சட்டை. இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம பாவாடை சட்டை ஸ்டிச் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் ஒரு நார்மல் ப்ளவுஸாக ஒன்று தனியாக மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல் தான் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாவாடைக்கு ஃபால்ஸ், அப்புறம் லைனிங்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பைப்பிங் வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுக்கு. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சட்டை பார்த்திங்கன்னா கட்டிங் தனியாக ஸ்டிச்சிங் தனியாக போடுறேன். ஏன்னா ஃபுல்லாக போட்டால் ரொம்ப லென்த்தியாக போகுது. 1 hour வீடியோ யாரும் உட்காந்து பார்க்க மாட்டீங்க. அதனால் நான் கட்டிங் தனியாக ஸ்டிச்சிங் தனியாக உங்களுக்கு போடுறேன். இது ஒரு 2x2 ப்ளவுஸு. இதில் தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது பைப்பிங்காக வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஜரி ஒர்க் இருக்கிறது பாவாடை, ரொம்ப ப்ளெயினாக இருக்கிறது நம்மளோட சட்டைக்கான மெட்டீரியலு. ஆக்சுவலாக இது சுத்தமாக பத்தலை எனக்கு. நான் ரொம்ப ஜாயின் போடுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் பஃப் ஸ்லீவ் வேறு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அதுக்காக ரொம்ப ஜாயின் போடுற மாதிரி இருந்துச்சு. பட் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம சட்டைக்கான துணியை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் வெறும் இந்த சட்டையோட கட்டிங் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு அடுத்து உங்களுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ, அதுக்கப்புறம் பாவாடைக்கான கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் சேர்த்தே போடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனிங் நான் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபோல்டிங் என் சைடு இருக்க மாதிரி இருக்குது. ஓப்பன் ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த மாதிரி நான் விரித்து போட்டிருக்கேன். இதான் சட்டை. இதில் நம்ம ஃபுல்லாக மெஷர்மெண்ட்டு ஒன்றுனா உங்களுக்கு நான் இதில் எப்படி எடுத்து அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், சட்டையோட லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 17 இன்ச் இருக்குது. நம்ம தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்து 18 இன்ச்சாக எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி 18 தான் மடித்து போட்டிருக்கேன். ஸோ இந்த அளவில் நம்ம அப்படியே கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செஸ்ட்டு மார்க் பண்ணுறதுக்கு எங்கே இதில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஓப்பனிங் இல்லை. அதனால் இந்த இடத்துல வச்சு நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதனால் ஃப்ரண்ட் எடுத்து போட்டிருக்கேன். நான் எப்போதும் மெஷர்மெண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு தான் அவங்களுக்கு சொல்லுவேன். பட் இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிட்டு நான் ஒவ்வொன்றும் மெஷர் பண்ணி அதில் நான் பண்ணுறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ செஸ்ட்டு பார்த்திங்கன்னா 16 இன்ச் இருக்குது. அது டிவைடட் பை 2 பண்ணால் நமக்கு 8 இன்ச் கிடைக்கும். சும்மா ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு எப்படி அதில் மார்க் பண்ணுறேன்னு பார்க்கலாம். செஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 8 இன்ச் பார்த்துருந்தோம். 16 பார்த்துருந்தோம். டிவைடட் பை 2 பண்ணால் 8 இன்ச் கிடைக்கும். அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 11, 12, 13 வயசு வரலும் இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அதாவது ஒல்லியாக இருக்கும் அந்த பசங்க ஒல்லியாக இருந்தாங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். பட் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்கன்னா அவங்களோட அளவுகள் மாறும். இப்போ ஆமோட அளவு நான் அளந்து பார்க்குறேன். எனக்கு 5.5 வருது. அப்படியே நான் பேக் நெக்கோட ஹைட்டையும் நான் மார்க் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஒரு 6.5 கிட்ட வருது பேக் நெக்கோட ஹைட்டு. இப்போ நம்ம நெக்கும் ஷோல்டரும் மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக இதை அப்படியே டபுளாக மடித்து போட்டு அந்த ஃபோல்டிங்லேயே இந்த சட்டையோட ஃபோல்டிங் வர மாதிரி வச்சுட்டு நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். கொஞ்சம் அழகாக
அந்த ஷோல்டரு அந்த ஆர்ம் கிட்டெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக எடுத்து விட்டிங்கன்னா அந்த ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம அப்படி அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஷோல்டரோட அளவு 1/2 இன்ச் தைக்கிறதுக்காக தள்ளி ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆர்ம் கிட்டேயும் இந்த இடம் முடியுது, அதை விட 1/2 இன்ச் மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஆர்ம் ரவுண்டோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 5.5 நம்ம பார்த்துருந்தோம். அதை நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நெக்கோட வித் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கொடுத்துருக்காங்க. பட் நான் அதை விட ஒரு 1/4 இன்ச் குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா நம்ம தைக்கிற அளவுக்கு வந்து கொஞ்சம் அளவு நல்லா லூஸ் ஆகும், அதனால் 1/4 இன்ச் குறைச்சிக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம வேஸ்ட்டுமே மார்க் பண்ணி வச்சுருந்தோம். எல்லா லைனையும் நான் இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஹிப்பு வந்து வேஸ்ட்டை வந்து நான் மார்க் பண்ணலை, ஏன்னா நம்ம வந்து அங்கே டக் பிடிச்சிக்கலாம், அதனால் நான் ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு போயிட்டேன். செஸ்ட்டு 8 இன்ச் கொடுத்துருந்தேன், ஹிப்பு வந்து 9 இன்ச் கொடுத்துருந்தேன். வேஸ்ட்டு வந்து நான் எதுவுமே மார்க் பண்ணலை, ஏன்னா நம்ம அங்கே வந்து டாட் பிடிக்க போகிறோம், அதனால். ஓகேங்களா? இப்போ ஒரு வாட்டி நான் இதனோட நெக் வித் பார்த்துக்கிறேன். 2.5 தான் இருக்குது. இப்போ ஆர்ம் ரவுண்ட் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு பார்த்திங்கன்னா 7 இன்ச் கிடச்சிருக்கு. அந்த 7 இன்ச்சே இப்போ இங்கே வருதான்னு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்குது, இந்த இடத்துல முடியுது, கரெக்டாக இருக்குது. நமக்கு எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை. சுற்றிலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். காற்று வரலையேன்னு ஃபேன் போட்டேன், ஃபேன் போட்டது வந்து பறந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கிறேன் ஆர்ம் கிட்ட, அப்போ தான் அங்கே வந்து ரொம்ப சுருக்கம் வராமல் இருக்கும். இப்போ நான் அந்த மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெடியாக இருக்குது. நெக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் நான் எப்போதும் பண்ணுவேன், அதனால் நான் அப்பயே பண்ணிக்கிறேன். சும்மா ஜஸ்ட்டு கட் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லைனிங் பத்தலை. அவங்க அப்பயே கேட்டிருந்தாங்க எவ்வளோ எடுக்கணுன்ட்டு. நான் 1 மீட்ரு போதும்னு சொல்லிவிட்டு, ஆக்சுவலாக 1 மீட்ரு எனக்கு சுத்தமாக பத்தலை. நான் அதனால் பயங்கரமாக விட்டெல்லாம் போட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறதுனால அதனோட பார்டரோட லென்த்தை நான் மெஷர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 3.5 கிட்ட வந்துருந்துச்சு. இப்போ நான் ப்ளவுஸ் அந்த சட்டையோட ஃபுல் லென்த்தை நான் நோட் பண்ணிக்கிறேன். அதை நோட் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்மளோட பார்டர் மெஷர்மெண்ட்டை நான் லெஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து 6.5 வந்துருந்துச்சு. பஃப்புக்கு வந்து நம்ம ஒரு கொஞ்சம் லூஸ் கொடுத்துருந்தா தான் அது பார்க்க துணி நல்லா தூக்கி கொடுத்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 7.5 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 4 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைட்லேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணுறேன். நமக்கு வந்து பஃபுக்கான ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்காக 4 இன்ச்சு. இனிமேல் தான் நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவோட ஹைட் எவ்வளோ பார்த்துருந்தோம், 6.5 பார்த்துருந்தோம். அதை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து கேப்போட ஹைட் பார்த்திங்கன்னா 3 எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஆர்ம் டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 7 கிட்ட வருது. அது இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த 7 இன்ச்சை கனெக்ட் பண்ணிக்கலாம். அது தாண்டி நம்ம சீம் அலவன்ஸ் எவ்வளோ கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் 2 இன்ச் தான் கொடுத்துருந்தேன். அவங்க வந்து நல்லா வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க.
அதனால ஒரு 2 இன்ச் கொடுத்துருந்தேன். அதுக்கு மேலே நம்ம கொடுக்கவே முடியாது. ஏன்னா அந்த இடுப்புக்கிட்ட அந்த ஷேப்பெல்லாம் நமக்கு கிடைக்காது அந்த மாதிரி கொடுத்துருந்தா. அதனால தான் ரெடிமேட்லலாம் நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே துணியே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஷேப் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது நிறைய துணி கொடுத்தா. பாருங்கள், அவ்வளோதான், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன், மார்க் பண்ணி முடிச்சிட்டேன் சாரி. இப்போ நம்ம அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். பஃப் ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் நமக்கு லென்த்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணுவோம் லூஸுக்கு. அதே மாதிரி ப்ளீட்ஸ் வைக்க ஒரு 4 இன்ச் கணக்கு பக்கம் எடுப்போம், 4 இன்ச்சுக்கு எடுப்போம். அவ்வளோதான், நமக்கு இது பஃப்புக்கானது நம்ம ரெடி பண்ணிட்டோம். பார்டரெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்துக்கலாம், இல்லைனா ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த சட்டையில் ஒரு பக்கம்தான் பார்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 பக்கம் இருந்ததுன்னா நம்ம நல்லா ஃப்ரீயாக வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஒரு பக்கம்தான் கொடுத்துருக்காங்கன்றதுனால ரொம்ப எனக்கு துணி பத்தாமல் இருந்துச்சு. இதை நான் வந்து ஸ்லீவுக்கும் எடுக்கணும். அது இல்லாமல் வந்து சட்டைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ளெயினாக இருக்கும். அதனால் இதுலேருந்து பார்டர்லேருந்து கொஞ்சம் கிளாத்தை நான் கட் பண்ணி சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணியிருந்தேன். ரெயின் ட்ராப் டிசைன் பண்ணியிருந்தேன். பாருங்கள், பார்டர் இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு எனக்கு கரெக்டாக இருக்குமான்னு நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை வந்து நான் இந்த நெக்குக்கான டிசைனுக்கு நான் வச்சுக்க போகிறேன். ஒரு சைடு தான் பார்டர் கொடுத்ததுனால ரொம்ப துணி பார்த்தாம தான் இருந்துச்சு. சரி, வழி இல்லை. அது இல்லாமல் வந்து இது 1 டேயில் நம்ம ஸ்டிச் பண்ணி கேட்டிருந்தாங்க. சரி கொடுத்துடலாங்க்கா, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து மெயின் கிளாத்தில் நம்ம இந்த லைனிங்கை போட்டு சுற்றிலும் வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே ஒன்று ஒன்றா மடித்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவ் போர்ஷனை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது துணி ஆல்ரெடி ப்ளெயினாக இருக்குது. இது நான் வந்து நார்மலாக தைச்சா அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. அதனால் இதை பஃப் கொடுத்தா உங்களுக்கு இது கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். அது இல்லாமல் நெக்கில் எதாவது சிம்பிளாக ஒர்க் கொடுத்தா இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து இதை பஃப் ஸ்லீவ் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு துணி விரித்து போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் கிளாத்து. இந்த மாதிரி நான் ஒரு பக்கத்தில் ஃப்ரண்ட்டும் ஒரு பக்கத்தில் பேக்கும் போட்டுட்டு அதை சுற்றி ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு இருக்க மாதிரி கிளாத் விட்டு நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.